بكت عيني من الشوق لك يا سيد الخلق لك يا தும்புலுவாவ அல் மஸ்ஜித் அந்நூர் ஜும்மா பள்ளி வாசலில் இன்று வளமையாக செய்யக்கூடிய இஃப்தார்களுக்கு மாற்றமாக நோன்பு திறக்கும் போது அந்த ஆயிலி ஃபுட்டை தாண்டி ஹெல்த்துக்கும் ஒரு பிரயோசனம் தரக்கூடிய அமைப்பில் பழங்களை நாங்கள் கொள்வது ஆரோக்கியத்துக்கு நல்ல விடயமாக நான் நினைக்கிறேன். இது ஒரு முழு இலங்கைக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நான் நினைக்கின்றேன் இலங்கையிலேயே முதல் தடவையாக இவ்வாறான ஒரு இஃப்தார் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொற்று நோய் தொற்றா நோய் என்ற இரு பிரிவுகளையும் உள்ளடக்கி இன்று சகல மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த நோயை விற்று முழுமையாக எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாவிட்டாலும் நோயை குறைத்துக் கொள்ள முடியும். தொற்றா நோய் இளவயது மரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த இஃப்தார் நிகழ்வு முதல் அடித்தளமாக இருக்கும். இது தேசிய மட்டத்தில் சர்வதேச மட்டத்தில் இது போன்ற ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்ற முடியுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நோய்களை குறைத்து சுகதேகியான ஒரு நிலைமையை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள முடியும். இது ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை ஆரோக்கியமான முறையில் அமைத்து கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். أصلي يا خير من سار على الأرض من سار على الأرض أفوز بها أمام الله وأسقى شربة الحوض وأسقى شربة الحوض محمد يا ابن عبد الله شفيعي أنت عند الله محمد يا ابن عبد الله شفيعي أنت عند الله يا من علم الدنيا ودل الناس على الحق ودل الناس على الحق محمد يا ابن عبد الله شفيعي أنت عند الله. இம்முறை எங்களது ஊர் வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருப்பொருளில் ஒரு தொற்றா நோய் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஊரில் இவ்வாறான ஒரு இஃப்தாரை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தொற்றா நோய் என்பது சுகர், பிரஷர், கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோய்கள். இந்த நோய்கள் வருவதற்கு முதன்மை காரணம் எங்களது உணவு பழக்க வழக்கம். அந்த உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுவதற்கான ஒரு ஊக்குவிப்பு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய இஃப்தார் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எந்தவித எண்ணெய் கலப்பு பொருட்களையோ ஷோர்டிஸ்களையோ கலந்துடாமல் இன்றைய நாள் பல வகைகளை மட்டும் முற்படுத்தி இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்த எமது ஊரை சேர்ந்த வாலிபர்களுக்கு எமது ஊர் நிர்வாகம் சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தும்புலுவாவை வாலிபர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது மிகவும் வரவேற்கத்தக்கதும் பாராட்டத்தக்கதுமான ஒரு விடயமாகும். வழமையாக நாம் இஃப்தார் நிகழ்ச்சியில் காண்பது சுகாதார முறைக்கு முரணான முறையில் தயார் செய்யப்பட்ட பலதரப்பட்ட சிற்றுண்டிகளை காண்பது வழக்கம். ஆனால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியானது சுகாதார விழுமியங்களை கருத்தில் கொண்டு இஃப்தார் நிகழ்ச்சியினை பழங்களை கொண்டு அலங்கரித்திருந்தனர். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அனைத்து இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக.